Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால நம்ம இருக்கிறோம். ஆந்திரால சித்தூருங்கிற ஒரு ஊர்ல ஒரு இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜஸ், ஏவி ரிசீவர் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணி கார்ல கொண்டு வந்து இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் அதுக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நம்ம ஃபேமிலியோட அங்கே சித்தூர்லேருந்து நம்ம இடத்துக்கு டெமோ பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ டெமோ பார்த்துட்டு நம்ம கிட்ட ப்ராடக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊரோட நேச்சர் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் இந்த கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணது போல்கா ஆடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனி ஏவி ரிசீவர், மோனோப்ரைஸ் அட்மாஸ் ஸ்பீக்கர் தான் நம்ம லே பண்ணி ஸோ அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேபிள் லேயிங். இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் கேபிள் வந்து எலக்ட்ரிக்கல் கடையிலையும் லோக்கல் கேபிளையும் வாங்கி போட்டுட்டீங்க. அதை தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணுங்க. இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா கேபிள் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க. எல்லா கேபிளுமே ரொம்ப வந்து ஒரு லோ குவாலிட்டி மட்டமான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் ஸ்பீக்கர் கேபிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு கேபிள் பர்ஃபார்மன்ஸ்னு இதை நான் சொல்ல முடியுங்க. ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸில் நீங்கள் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருந்ததுனால அந்த ஃபால் சீலிங்லாம் நம்ம மெஷர் பண்ணி எங்கே சேனல் வரலையோ அதை நம்ம கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்மளே லே பண்ணி கொடுத்துருந்தோம். எந்த விதமான ஒரு எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டோ எந்த விதமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் சப்போர்ட்டோ இல்லாமல் நம்மளே ஃபீல்டில் இறங்கி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த ரூமுக்கு பார்த்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன் நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம். கேலிபிரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன், ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஎண்ட் பிராண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மைக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேலிபிரேஷன் டியூனிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்துட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் மூலிமா லேப்டாப் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணி ஸோ இந்த மைக்கை வச்சு நம்ம வந்து கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மைக்கோட அக்யூரசி அளவு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்குங்க. ரொம்ப ஒரு நூல் அளவில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இதோட அக்யூரசி உங்கள்ட்ட எடுத்துக்கும். ஸோ யூஸ்வலாக வரக்கூடிய ஏவி ரிசீவரில் வரக்கூடிய ஆடிசியாக இருக்கட்டும், ஒரு மைக்காக இருக்கட்டும், அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம டெடிக்கேட்டடாக இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஃபைனலா இந்த வீட்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒயரிங் லே பண்றது, மற்ற அட்வான்ஸ் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு எதுக்குமே நம்ம வந்து கஸ்டமர் சைடு ஹெல்ப்புக்கு கேட்கல, நம்மளே ஃபுல்லா ஃபீல்ட் இறங்கி ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல லெஃப்ட், ரைட்டு, சென்டர், ஒரு ரிசீவர், ஒரு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சோனி ஏவி ரிசீவர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சோனி ஏவி ரிசீவர் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஸ்பெஷலைஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் பாத்துட்டீங்கன்னா DN1080 அப்படிங்கறதா இதோட மாடல் நம்பர். அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு 5.1ல போல் கார்டியா கொடுத்திருந்தோம். அட்வான்ஸ் ஸ்பீக்கரை பாத்தீங்கன்னா மோனோ பிரைஸ்ல நம்ம சப்ளை பண்ணிருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட், ரைட்டு ரெண்டுத்துக்குமே போல் கார்டியோல S20 அப்படிங்கிற மாடல் நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அதுக்கு நம்ம பொசிஷன் பண்ணி கொடுத்திருந்தோம். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா போலுக்குள்ள ES30 அப்படிங்கறதா இந்த மாடல் நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ ஓவராலா இந்த 5.1 பொறுத்த வரைக்கும் ES சீரிஸ் நம்மளுக்கு கொடுத்திருந்தோம். சப்வூஃபரை பாத்துட்டீங்கன்னா 10 inchesல HDS10 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்திருந்தோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம 2 சப்வூஃபர் செலக்ஷன் பண்ணிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஒரு சப்வூஃபர் மட்டும் கஸ்டமர் நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ ஓவராலா ஃப்ரண்ட்ல பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் வியூ நீங்க பாத்துட்டீங்க. ஸோ வாங்க சரௌண்ட் அட்வான்ஸ் வியூ என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இதுதான் சீட்டிங் பொசிஷன். சீட்டிங் பொசிஷனுக்கு ரைட்ல, லெஃப்ட்ல சரௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். மேல பாத்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இது ரெண்டுமே சீலிங் நம்ம ஹேங் பண்ணிருக்கிறோம். ஸோ சரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு பாத்துட்டீங்கன்னா வால்ல ஹேங் பண்ணிருக்கிறோம். இன்னொரு சைடு அங்க பொசிஷன் இல்லாதனால ஒரு கிளாஸ் ஸ்டாண்டை நம்ம ப்ரொவைட் பண்ணி கஸ்டமரே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஓவராலா இங்க ஒரு செட்டப் பாத்துட்டீங்கன்னா 7.1 டால்பி அட்மாஸ் நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ ஓவராலா இங்க ஒரு டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ கஸ்டமர் சைடும் பாத்துட்டீங்கன்னா நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் மட்டும் இல்லாம ரூம் அக்கோஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை நீங்க ப்ராடக்ட் வெளியில வாங்கிட்டீங்கனாலும் அதை நம்ம கேலிபிரேஷன், டியூனிங், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.